அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உதாரண பதிவில் தீர்க்காயனுடைய ஜாதகம் எப்படி இருக்கும், அதாவது லக்னாதிபதி, அஷ்டமாதிபதி, ஆயுள்காரகன் இவர்கள் எல்லாம் வலுவாக இருந்தால் அந்த ஜாதகர் தீர்க்காயுடன் வாழ்வார், அதாவது 89 வயது தாண்டி வாழ்வார். அட்டமாதிபன், ஆயுள்காரகன், திட்டகேந்திரம், திரிகோணம் என தொட்ட லக்னாதிபதி பலம் பெற தீர்க்கமாம் ஆயுள் என்ற ஒரு பாடல் இருக்கிறது. அதன்படி ஒரு ஜாதகத்துக்கு லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதியும் ஆயுள்காரகனும் வலுத்திருக்கும் நிலையில் ஒருவருக்கு தீர்க்காயுள் ஏற்படும். இதை ஒரு உதாரண வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 6/7/1961 9:50 PM அளவில் பிறந்திருக்கார். கும்ப லக்னம், மேசராசி, அஸ்வதி நட்சத்திரம். லக்னத்தில் கேது, 3ஆம் வீட்டில் சந்திரன், 4ஆம் வீட்டில் சுக்கிரன், 5ஆம் வீட்டில் சூரியன் புதன், 7ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு, 12ஆம் வீட்டில் குரு சனி. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது லக்னாதிபதி 12ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கார். கும்ப லக்னமாகி லக்னாதிபதி 12இல் இருப்பது நல்லது, அதுவும் குருவுடன் இருப்பது இதைவிட மிக நல்லது. அட்டமாதிபதியான புதன் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆயுள்காரகன் சனி ஆட்சி பெற்றிருக்கிறார், குருவுடன் இணைந்திருக்கிறார். 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார்கள். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு ஆயுள் என்பது தீர்க்காயுடைய ஜாதகம் என்பதை நாம் உறுதி செய்து கொள்ளலாம். செவ்வாய் ராகு லக்னத்தை பார்த்தாலும் லக்னாதிபதி சுபத்தன்மை அடைந்திருக்கிறார். அதாவது ஒரு பாவகம் கட்டாலும் பாவகாதிபதி நன்றாக இருக்கும் நிலையில் அந்த பாவக பலன் ஓரளவு நன்றாகவே நடக்கும். இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகம் பிறந்தது கேது திசை, அடுத்தது சுக்கிர திசை, சூரிய திசை. சூரிய திசையில் தான் இந்த ஜாதகருக்கு திருமணம் போன்ற விஷயங்கள் நடந்திருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திர திசை, அதாவது அவயோக கிரகங்கள் 3, 6, 11 நட்போடுடன் இருந்தால் யோகம் நல்லதை செய்வார்கள் என்பதன் அடிப்படையில் 3ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கார். அவயவரான சந்திரன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 7ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு இருப்பது பார்த்தீங்கன்னா, அதாவது மனைவிக்கு சிறு சிறு தொந்தரவுகளை ஏற்படுத்துமே ஒழிய மனவாழ்வில் பிரச்சனைகளையும் இதுவே ஏற்படுத்தாது. ஏனென்று கேட்டால் 7ஆம் அதிபதி ஆட்சி பெற்ற புதனுடன் இணைந்திருக்கிறார். 7க்குடையவன் 5இல் இருக்கிறார். ஆட்சி பெற்ற புதனுடன் இணைந்திருக்கிறார். புதனுடன் இணைந்த சூரியன் அங்கே நல்ல வலுவுடன் நட்பு வலுவுடன் இருக்கிறார். அங்கே புதனுடனும் இணைந்திருக்கிறார். இந்த அமைப்பிலையும் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா 2 பெண் குழந்தைகள் தான். ஏனென்றால் குரு நீசமாகி போய்விட்டதால் ஆண் வாரிசு என்பது இல்லாமல் போய்விட்டது. மேலும் 5ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதும் ஆண் வாரிசு தடை செய்யும். 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். பெண் குழந்தைகள் நன்றாகவும் இருக்கிறார்கள். 7ஆம் பாவகம் செவ்வாய் ராகுவால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் 7ஆம் அதிபதி நன்றாக இருப்பதாலும் காரகன் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பதாலும் மனைவிக்கு பிரச்சனை என்பது இல்லை. அதே 7ஆம் இடத்தில் சனி ராகு இருந்ததால் கண்டிப்பாக மனைவிக்கு பிரச்சனையை தரும், மனவாழ்வில் பிரச்சனைகள் ஏற்படும். சனி ராகு இணைவு என்பதற்கும் செவ்வாய் ராகு இணைவு என்பதற்கும் வித்தியாசம் உள்ளது. செவ்வாய் அங்கே நட்பு வலுவுடன் இருக்கிறார். என்னதான் இருந்தாலும் ஒரு நட்பு வலுவுடன் இருக்கும் கிரகம் பெரிய கெடுதல்களை தராது. இந்த அடிப்படையில் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா திருமணமாகி 2 பெண் குழந்தைகளாகி ஒரு கம்பெனியில் நல்ல மேனேஜர் லெவலில் இந்த ஜாதகர் நன்றாக இருக்கிறார். தற்போது தான் ராகு திசை முடிந்தது. ராகு திசை இந்த ஜாதகருக்கு நிறைய ஸ்கின் ப்ராப்ளம், அதாவது ராகு தோல் நோக்கி காரக கிரகம் என்பதால் நிறைய ஸ்கின் ப்ராப்ளத்தை தந்த ஒழிய, அதாவது மற்ற எதுவும் பெரிய பிரச்சனைகளை இந்த ஜாதகருக்கு தரவில்லை. ஏனென்றால் சுகஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார். சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறார். 4ஆம் இடம் நன்றாக இருக்கிறது. அப்போ என்றால் உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை. லக்னாதிபதியும் வலுவாக இருக்கிறார். இதே கும்ப லக்னமாகி லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் லக்னம் கெடும். ஜாதகரே ஒரு சுயநலவாதியாக, ஒரு அழுத்தமான மனநிலை உள்ளவராக, ஒரு சோம்பேறியாக இருப்பார். இங்கே அப்படி இல்லை. லக்னாதிபதி கும்ப லக்னமாகி, அதாவது பாபர்கள் லக்னாதிபதியாகி மறைவு ஸ்தானங்களில் வலுப்பெறுவது நல்லது என்பதன் அடிப்படையில் இங்கே பாபரான சனி லக்னாதிபதியாகி 12ஆம் இடத்தில் ஆட்சி பெறுவது என்பது மிக நல்ல அமைப்பு. தற்பொழுது இந்த ஜாதகருக்கு குரு திசை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா 65 வயசு ஆயிடுச்சு. இன்னும் அதாவது பெரிய நோய் தொந்தரவு எதுவும் இல்லை. ஸ்கின் ப்ராப்ளம் என்பது ஒரு பெரிய நோயாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. அலர்ஜி மாதிரி இருக்கும். இந்த அடிப்படையில் இந்த ஜாதகருக்கு குரு திசை நடந்து கொண்டிருக்கிறது. குருவும் ஆட்சி பெற்ற சனியுடன் இணைந்திருக்கிறார். குரு 8ஆம் வீட்டையும் பார்க்கிறார், 4ஆம் வீட்டையும் பார்க்கிறார். இந்த குரு திசை பூர்ணமாக இந்த ஜாதகருக்கு ஆயுளை கொடுக்கும். ஏனென்று கேட்டால், அதாவது குரு 8ஆம் இடத்தை பார்ப்பதாலும் 4ஆம் இடத்தை பார்ப்பதாலும் இந்த ஜாதகருக்கு குரு திசையில், அதாவது ஆயுள் பங்கம் என்பது இல்லவே இல்லை. சனி திசையில் தான், சனியே விரையாதிபதி ஆவதால் சனி திசையில் தான் இந்த ஜாதகருக்கு ஆயுள் பங்கம். எனவே இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா ஒரு 80 வயது தாண்டி வாழ்வார். எனவே ஒரு தீர்க்காயுடைய ஜாதகம் என்பதை எடுத்துக்கொண்டால் ஒரு லக்னாதிபதி வளர்த்து, இங்கே லக்னம் கெட்டாலும் லக்னாதிபதி நன்றாக இருக்கார். லக்னமும் செவ்வாயின் பார்வை முழுவதுமாக லக்னத்தை கெடுக்காது. ஏனென்றால் அவர் ராசிநாதனும் ஆகிறார். ஒரு ஜாதகத்தில் ராசிநாதன் பெரிய கெடுபலன்களை தரமாட்டார் என்பதற்கு இந்த ஜாதகர் ஒரு நல்ல உதாரணம். ராசிநாதன் தசையும் ராசிநாதன் என்ற ராகு தசையும்
இந்த ஜாதகருக்கு பெரிய கெடுதல்களை தரவில்லை. எனவே ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி, அஷ்டமாதிபதி, ஆயுள் காரகன் இவர்கள் வலுத்திருந்தால் அந்த ஜாதகர் தீர்க்காயுடன் வாழ்வார் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். அதாவது இங்கே லக்னாதிபதி கெட்டு இருந்தால் கண்டிப்பாக ராகு திசையிலேயே இந்த ஜாதகருக்கு மாரகம் நிகழ்ந்திருக்கும். ஏனென்றால் அந்த ராகு மாரகாதிபதி செவ்வாயுடன் இணைந்திருக்கிறார். மாரகாதிபதியுடன் இணைந்த ராகு மாரகத்தை எல்லாமேயும் செய்ய மாட்டார். அங்கே லக்னாதிபதியோ அஷ்டமாதிபதியோ கெட்டிருக்கும் நிலையில் மட்டுமே அந்த ராகு மாரகத்தை செய்வார். அந்த ராகு இந்த ஜாதகருக்கு மாரகத்தை செய்யவில்லை. குரு பொது மாரகாதிபதியாக இருந்தாலும் அவர் 8ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்வதால், மாரகஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ளாமல் இருப்பதால் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா குரு திசையும் மாரகத்தை செய்யாது. எனவே ஒரு ஜாதகத்தில் அட்டமாதிபதி, ஆயுள்காரகன், லக்னாதிபதி இவர்கள் வலுத்திருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் தீர்க்காயுடன் வாழ்வார் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். நன்றி, வணக்கம்.